இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரதசப்தமி. ரதசப்தமி எதுக்காக கொண்டாடுறோம்? இந்த ரதசப்தமிக்கும் மகாபாரதத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை என்னங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இது இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான மத சம்பந்தமான பண்டிகை. இது யாருக்காக கொண்டாடப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துக்கே முழு முதலாக விளங்குற சூரியனுக்காக இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. சூரியனுடைய அருள் பெற இது ஒரு உகந்த நாளாக ரதசப்தமியை கொண்டாடுறாங்க. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை இருக்கு இல்லையா, அதுலேருந்து 7வது நாளே ரதசப்தமி கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சூரியன் வடக்கு நோக்கிய பயண காலத்தில் மிக சரியாக வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கும் நாள் தான் ரதசப்தமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் காலையில் எழுந்து புனித நீராடி நம்ம சூரியனுக்கு வணக்கம் செலுத்தணும். இதை நான் சொன்னபடி மகாபாரதத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லி, பீஷ்மருக்கும் வேதவியாசருக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ராக்ஷன், அதாவது அவங்களுடைய கலந்துரையாடல் எப்படி இருக்குன்றதும் இந்த கதையில் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீஷ்மருக்கு எப்படின்னா, அவரை யாராலையும் கொல்ல முடியாது. அவராக மனசால் நினச்சா மட்டும்தான் அவருக்கு முக்தி அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். சரியா? அப்போது விரும்பிய நேரத்தில் விரும்பி அப்படி மரணங்கிறது அவருக்கு இருக்குன்ற தருணத்தில் அவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, அவர் விரும்பியுமே மரணம் ஏற்படலை. அப்போது அவர் மனசுக்குள்ள ஒரு வருத்தம். இதெல்லாம் எப்போ நடக்குது? அவர் அம்பு படுக்கலை படுக்கிறார் இல்லையா, அப்போ நடக்குது. என்னடா நம்ம இப்போ முக்தி நிலை அடையணும்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு அவர் அங்கே மனசுடைஞ்சு நிற்கிறாரு. அப்போ அங்கே வேதவியாசர் வராரு. வேதவியாசரை பார்த்ததும் பீஷ்மர் கேட்குறாரு, வியாசரே, நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் விரும்பியபடி இன்னும் என் உயிர் போகலையே, நீங்கள் எனக்கு அதுக்கு அருள் புரியக்கூடாதா? நீங்கள் எனக்கு என்ன விஷயம்னு சொல்லக்கூடாதா அப்படின்றாரு. அப்போது ரொம்ப வருந்ததை பார்த்து வேதவியாசர் சொல்கிறாரு, பீஷ்மா, எவன் ஒருத்தன் தன்னுடைய மனசாலேயோ மொழியாலேயோ இல்லை உடலாலேயோ தீமை செய்யாமல் இருக்கானோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் அப்படி செய்யாமலும் மற்றவங்க அநீதி செய்கிறாங்க பார்த்தியா, அதை கண்டும் காணாமல் போகிறாங்கல்ல, அவங்களும் பாவப்பட்டவங்க தான் அப்படின்றாரு. பீஷ்மர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு. பீஷ்மா, நீ ஒரு புனித ஆத்மா, நீ யாருக்கும் தீங்கு செஞ்சதில்லை. உன் மனசாலேயோ மொழியாலேயோ உடலாலேயோ யாருக்குமே தீங்கு செஞ்சதில்லை. ஆனால் துரியோதன சபையில் என்ன நடந்தது யோசிச்சுப்பார் அப்படின்றாரு. அப்போ பீஷ்மருக்கு புரிஞ்சிச்சு என்னன்னா, அந்த துரியோதனன் சபையில் திரௌபதி என்னை யாரும் இங்கே காப்பாற்ற இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அப்போ கேட்கும்பொழுது நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சார். அதைத்தான் வேதவியாசர் சொல்கிறாரு, பீஷ்மா, அன்னைக்கு அவ கூக்குரல் கொடுக்கும்போது அங்கே அத்தனை பெரியவங்க இருந்தாங்க, ஒன்னையும் சேர்த்து. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அது நடக்காமலே நடந்திருக்கும். நீ அதை கண்டுக்கலை. நீ எப்போ உன் மனசால வருந்தினியோ அப்போவே உன் பாவம் போயிடுது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுபடி பார்த்தா நீ வருந்தின உடனே உன் பாவம்லாம் போயிடுச்சு. ஆனாலுமே, அதாவது அன்னைக்கு திரௌபதி கேட்டால, என்னை காப்பாற்ற இங்கே யாருமே இல்லையே, பிதாமகரே நீங்கள் கூட என்னை காப்பாற்ற மாட்டீங்களா கேட்ட பொழுது, கண்டும் காணாமல் இருந்த உன் கண்ணும் அந்த அந்த கூக்குரலை கேட்டும் கேட்காமல் இருந்த உன் காதும், நீ நினச்சிருந்தா நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்கே இருக்கிறவங்க யாரும் நான் வந்திருக்க மாட்டாங்க. அதை பேசாத உன் வாயும், உன்னுடைய கரங்கள் இருக்கு பார்த்தியா, நீ ஒரு வாள் எடுத்தனா இந்த உலகமே அரளும். அப்படிப்பட்ட கரங்களை வச்சிருந்து நீ கையை கட்டிட்டு உட்கார்ந்துருந்தல, அப்படி உட்கார்ந்துருந்த உன் கைகளும், நீ நினச்சிருந்தா அந்த இடத்துல எழுந்து ஒரு காலை அப்படி 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 வச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், அங்கே இருக்கிறவங்கள அரண்டிருப்பாங்க. அப்படி செய்யாத உன் கால்களும், இதெல்லாம் தப்புனே தெரிஞ்சும் அதை யோசிக்க செய்யாமல் செஞ்ச உன் புத்தியும், எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சே தீரணும். புரியுதா? இப்போ உன்னுடைய அவயங்களுக்கு கண்டிப்பா அந்த தண்டனை கிடைச்சே தீரணும் என்பதுதான் விதி அப்படின்றாரு வேதவியாசர். அப்படின்னா என்னுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் பொசுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு அப்படின்றாருன்னா
சூரியனுக்கு தான் இருக்குன்றாரு. அப்போ சரி, நீங்கள் சின்ன அக்னி படாதீங்க, சூரியனோட பிழம்பியே எடுத்துன்னு வந்து என்னுடைய அங்கங்களுக்கு எரிச்சிடுங்க அப்படின்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் வேதவியாசர் தான் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க இலைகளை பீஷ்மர்கிட்ட காமிச்சு, பீஷ்மா, இந்த எருக்க இலை இருக்கு இல்லையா, இது சூரியனுக்கு சமானமானது. இதற்கு என்ன இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா அர்க்கபத்ரம் அப்படின்றாரு. அர்க்கம்னா சூரியன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சூரியனுடைய முழு சக்தியும் இதுல உள்ளது. அதனால இந்த இலைகள்னால உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போகிறேன், அவை உன்னை புனிதப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மருடைய அங்கங்கள் மேல எருக்கல் இலைகள்லாம் வச்சிடுறாரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பீஷ்மர் மன அமைதி அடைகிறாரு. அப்படி மன அமைதி அடையும் பொழுது தியானத்தில் முழுகிறாரு. அந்த தியான நிலையிலேயே முக்தியும் அடைகிறாரு. இதுதான் இந்த ரதசப்தமிக்கும் பீஷ்மருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இப்போ தர்மர் கேட்கிறாரு, வியாசரே, பீஷ்மர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவர் இறந்துட்டார், அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்யறது அப்படின்னு கேட்கிறாரு. அதை வருத்தப்பட்டு கேட்கும் பொழுது வியாசர் சொல்றாரு, தர்மரே, நீ வருந்தாத, ஒழுக்கம் தவறாத பிரம்மச்சாரியருக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு மேம்பட்ட நிலைக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் வர்ற காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும், அதுதான் ரதசப்தமி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ரதசப்தமி நாளில் எருக்க இலைகளை தன் தலையிலையும் தோள்கள்லையும் கால்கள்லையும் வச்சுட்டு மக்கள் குளிக்கிறாங்க இல்லையா. அப்படி குளிக்கும் பொழுது அவங்களுடைய பாவங்கள்லேருந்து அவங்க விடுபடுறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்தாலும், அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வியாசர் சொல்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எருக்கன் இலைகளை கொண்டு தலையில வச்சு கொண்டு சாஸ்திரத்தில் சொல்றபடி குளிச்சு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த பதிவிலிருந்து நமக்கு தெரியுது. என் நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பெருங்குளத்தூர் சுவாமிநாதன்.